ஜில்லிட்டு போய்விடும், உடம்பு ஜில்லிட்டு போய்விடும். மரணத்துக்கு கொஞ்ச நேரத்திற்கு மட்டும் உடலே சூடு இருக்கும், அந்த ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும். ரத்த ஓட்டம் சுத்தமாக நின்ற உடனே உடல் ஜில்லிட்டு போய்விடும், குளிர்ந்து போய்விடும். இப்பொழுது திரும்பவும் அதில் சுடுகாட்டிலே வைத்து எரிக்கிற போது அந்த நெருப்புடைய சூட்டிலே என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த ரத்தம் சூடாகும். சூடாகிற போது எரிந்து கொண்டிருக்கிற பிணம் அப்படியே எழுந்திருக்கும். வெட்டியான் கையில ஒரு நீளமான தடி வைத்திருப்பான், ஒரே அடி அடித்து கீழே படுக்க வைப்பான், மீண்டும் அது எரிப்பான். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இதை பார்த்திருக்கலாம். அவர் சொல்லுகிறார், எங்களுடைய மத வழக்கப்படி ஆச்சாரப்படி சுடுகாட்டில் சிதையில் வைத்து அவளை எரிக்கிற போது அவருக்கு மேலே போர்த்தப்பட்டிருந்த அந்த துணி எரிந்து போய்விட்டது. அந்த நெருப்புடைய சூட்டிலே ரத்தம் சூடான போது என்ன செய்தார், மனைவி நிர்வாணமாக எழுந்தார். துணி எரிந்து போனாலே நிர்வாணமாக எழுந்தார். சுத்தி நின்றவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். எனக்கு இது மனத்தை ரொம்ப சங்கடப்படுத்தியது. அப்பொழுது பார்த்தேன், ஒவ்வொரு மதத்திலேயும் ஒவ்வொரு மனிதன் இறந்து போனதுக்கு பின்னாலே எந்தெந்த மதத்திலே என்னென்ன செய்கிறார்கள் என்று நான் ஆராய்ச்சி செய்தேன். அதுல இஸ்லாத்தில் ஒரு மனிதர் இல்ல ஆணோ அல்லது பெண்ணோ மரணித்து விட்டார், கழுகி குளிப்பாட்டி புத்தாடைகள் உடுத்தி அதற்கு பின்னாலே கண்ணியமான முறையில ஒரு சந்தூக்கு பெட்டியில தூக்கி வைத்து அதை அமைதியான முறையில கொண்டு போய் குழி வெட்டி உள்ளே வைத்து மூடுகிற இந்த பழக்கம் இருக்கிறதே, இப்படி ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்கிற ஒரு பிரேதத்தை அடக்கம் செய்வதை பார்த்தேன். இது எனக்கு பிடித்து போய்விட்டது, இதனால் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று சொன்னார். சகோதரர்களே, ஒரு மனிதனை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கூட இஸ்லாத்துக்கு வருகிற அளவிற்கு இஸ்லாத்துடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவ்வளவு பரிசுத்தமானவை. குர்ஆன் நமக்கு இப்படி பலவிதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. குர்ஆனில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. சகோதரர்களே, உங்களிடத்திலே லைலத்துல் கத்ரை பற்றி பேசினார்கள். யாருக்கு என்ன கடமைகள் இருக்கிறது, என்ன பொறுப்புகள் இருக்கிறது, என்ன உரிமைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி பேசினார்கள். நமக்கும் இந்த இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் கொள்கை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனுடைய கொள்கையாகும் விஷயத்தில் பிடிப்பு இருக்கிறதா? அதில் நாம் பிறழாமல் இருக்கிறோமா? அதில் தடம் புரளாமல் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ராஜுக்கு போய்கொண்டிருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். போய்கொண்டிருக்கிற போது ஒரு இடத்திலே ஒரு நறுமணம், கஸ்தூரி மனம் வருகிறது. கஸ்தூரி மனத்தை நுகர்ந்த நபி ஸல்லல்லாஹு வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வரலாற்றை சொல்லுகிறார்கள். என்ன வரலாறு என்று சொன்னால், ஃபிரௌன் அவருடைய ஆட்சி காலத்தில் ஃபிரௌன் அன ரப்புக்கல் ஆலா, நான் தான் உங்களுடைய உயர்ந்த ஆண்டவன் என்று தன்னை ஆண்டவன் என்று பிரகடனம் செய்தவன் சொல்லவில்லை. ஆனால் தன்னை ஆண்டவன் என்று சொல்லிக் கொண்டவன் ஃபிரௌன் மட்டும்தான். அப்படி அவனுடைய அந்த அரசவையில் ஒரு பெண்மணி வேலை பார்த்தார், மாஷித்தா. ஒரு பெண்மணி வேலை பார்த்தார். அவருக்கு வேலை என்ன என்று சொன்னார் சகோதரர்களே, அவருடைய வேலை என்ன? ஃபிரௌனுடைய பெண் மக்கள், அவருடைய மனைவிமார்கள், இவர்களுக்கெல்லாம் தலை சீவி தலை வாரி கட்டுவது, அவர்களுக்கு சிகை அலங்காரம் செய்வது, இந்த வேலையை ஒரு பெண்மணி செய்து கொண்டிருந்தார். எப்போ அது போல ஒரு நாள் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி அவளுக்கு தலை சீவி கொண்டிருக்கிற போது, சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிற போது, கையிலே வைத்திருக்கிற சீப்பு தங்க சீப்பு, தங்கத்தால் ஆன சீப்பு அன்றைக்கு என்று கேட்டார். அந்த அம்மையார் சொன்னார், ரப்பி வ ரப்புக்கி, அவன் தான் என்னுடைய ரப்பாகவும் இருக்கிறான், உன்னுடைய ரப்பாகவும் இருக்கிறான் என்று அவர் அந்த பெண்மணி சொன்னார். உடனே அவள் கேட்டால், பிறனுடைய மகள் கேட்டால், அப்படியானால் என்னுடைய தகப்பனை, என்னுடைய தந்தையை நீ ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டார். அவர் திரும்பவும் பதில் சொன்னார், ரப்பி வ ரப்புக்கி வ ரப்பு ஆபாயிக்கி அல்லாஹ், என்னுடைய ரப்பும் அவன்தான், அந்த அல்லாஹுதான், உன்னுடைய ரப்பும் அந்த அல்லாஹுதான், உடைய தகப்பனுடைய ரப்பும் அந்த அல்லாஹுதான் என்று அந்த பெண்மணி மீண்டும் திரும்பவும் பதில் சொன்னார். உடனே பிறனுடைய மகள் என்ன செய்தாள்? பிறனிடத்திலே போய் சொன்னாள். பிறனிடத்திலே போய் சொல்லி, நீ என்னமோ நீதான் உயர்ந்த ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், ஊரிலே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, அவன் சொன்ன என்ன ரப்பாக ஏற்றுக்கொள், அந்த அல்லாஹுவை விட்டுவிடு என்று சொன்னார். முடியாது, அதுவெல்லாம் முடியாது என்று சொல்லி மறுத்ததற்கு பின்னாலே அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு செம்பு கொப்பரையில் எண்ணெயை ஊற்றி அதை கொதிக்க வைத்து அதிலே அவளை தூக்கி போட போவதாக என்று மிரட்டினார். அதற்கும் அந்த பெண்மணி அஞ்சவில்லை. அவருடைய கைக்குழந்தை ஒன்று இருந்தது.
கை குழந்தையை முதலில் தூக்கி போட்டுவிட்டு அடுத்து இவளை தூக்கி போட வேண்டும் என்ற எண்ணத்திலே கை குழந்தையை தூக்கி போட போகும்போது அவள் கதறினாள். அடே சண்டாள பாவி, அந்த பால் குடிக்கிற பச்சை குழந்தை, பாவம் அறியாத குழந்தை, பாவமே செய்ய தெரியாத குழந்தை, பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ண தெரியாத குழந்தை, அது என்ன பாவம் செய்தது? கொதிக்கிற அந்த எண்ணெயிலே அந்த குழந்தையை போட்டு கொல்ல பார்க்கிறாயே என்று அந்த பெண்மணி கதறினாள். கதறிய போது, அழுத போது அந்த குழந்தை பேசியது, லா தபுக்கி யா உம்மா இன்னைக்கு அலல் ஹக்கு, என்னுடைய தாயே நீ அழ வேண்டாம், நீ சத்தியத்தின் மீது இருக்கிறாய், சத்தியத்தின் மீது இருக்கிற காரணத்தினால் அந்த சத்தியத்தை விட்டு நீ பிறண்டு விட வேண்டாம், தடம் புரண்டு விட வேண்டாம், நீ அளவும் வேண்டாம் என்று அந்த கை குழந்தை பேசியது. அதை தஃசீர் இப்னு கஸீரிலே இதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பதிவு செய்கிறார்கள். அந்த குழந்தை பேசிய போது கடைசியில் என்ன செய்தான்? அந்த குழந்தையை தூக்கி போட்டு விட்டான். குழந்தையை தூக்கி போட்ட என்ன எந்த அளவுக்கு அந்த எண்ணெய் கொதித்துக் கொண்டிருந்தது என்று சொன்னால், சதையெல்லாம் கரைந்து போய்விட்டது. உடலே தெரிய உரு இல்லாமல் போய்விட்டது. சதை எப்படி கரைந்து போய்விட்டது. அப்பொழுது அந்த பெண்மணி அவருக்கு ஒரு வேண்டுதல் விடுத்தாள். அந்த அம்மையார், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் கொன்றதற்கு பின்னால், சதையெல்லாம் கரைந்து போனதற்கு பின்னால், என்னுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒன்றாக ஒரு பொட்டலமாக கட்டி ஒரு இடத்திலே அடக்கம் செய்துவிடு, பூமியிலே ஒரு இடத்துல அடக்கம் செய்துவிடு என்று அவள் ஒரு கடைசியாக ஒரு கோரிக்கை வைத்தாள் ஃபிரௌனிடத்திலே. அவன் சொன்னா, உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான். கடைசியில இந்த அம்மையாரையும் தூக்கி அதிலே போட்டான். சதை அப்படியே கரைந்து போய்விட்டான். வெறும் எலும்பு மட்டும்தான் அப்படி மிஞ்சியது. அந்த எலும்பை எல்லாம் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து அந்த பெண்மணி வேண்டிக் கொண்ட பிரகாரம் அந்த பெண்ணுடைய இறுதி விருப்பத்தின் அடிப்படையில் என்ன செய்தான்? ஃபிரௌன் ஒரு இடத்திலே அடக்கம் செய்தான். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அந்த பெண்மணியும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளுடைய எலும்புகளும் ஒன்று சேர்க்கப்பட்டு எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டதோ அந்த கபரிலே இருந்து கஸ்தூரி வாசனை வந்து கொண்டிருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃசீரிலே பதிவு செய்கிறார்கள். என்று சொன்னால் சகோதரர்களே, ஒரு சாதாரண பெண்மணி, கை குழந்தை வைத்திருக்கிற ஒரு பெண்மணி, பால் குடிக்கிற குழந்தை வைத்திருக்கிற பெண்மணி, பச்சை குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற ஒரு பெண்மணி, அல்லாஹுதான் இலாஹுவாக இருக்கிறான், அவன்தான் மாபூதாக வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறான், அவனை தவிர யாரும் இந்த உலகத்தில் வணக்கத்திற்குரியவன் இல்லை என்கிற கொள்கையில், அந்த கோட்பாட்டில் எந்த அளவுக்கு அவர் உறுதியாகவும் இருந்திருக்கிறார், எந்த அளவுக்கு திடமாக இருந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது இன்றைக்கு பார்க்கிறோம் சகோதரர்களே, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் பார்க்கிறோம், ஒரு அரசியல் தலைவருக்கோ இல்லை ஒரு நடிகனுக்கோ பிறந்த நாள் விழா வருது என்று சொன்னால் இவர் எழுதி வைத்திருக்கிறார், தன் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற தலைவரை அவர்களே உங்களை வாழ்த்த வயதில்லை, நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம். இவன் வணங்கி மகிழ்றான், வணங்க செலுத்துறான், அது மகிழ்ச்சி வணங்குறதில்லை என்று எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்பதில் இருந்து நாம் எந்த அளவுக்கு புரண்டு வந்திருக்கிறோம், தடம் புரண்டு வந்திருக்கிறோம் என்பதை அவர்களிடம் சிந்திக்க வேண்டும். எழுதி வைத்துவிட்டு கீழே யார் பேர் போட்டிருக்கிறது? அப்துல்லா, அப்துல் ரஜாக், அப்துல் காதர், இவர் தான் வணங்கி மகிழ்கிறவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் தான் வணங்கி மகிழ்கிறார்கள் என்று சொன்னால், கொள்கை கோட்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அவர்களிடம் சிந்திக்க வேண்டும். யாரை தலைவர் என்று சொல்லுகிறோம்? தலைவர் என்று சொல்லப்படுவதற்கு அவன் தகுதியானவன் தானா என்பதை எல்லாம் நாம் சிந்திக்கிறோமா என்று சொல்ல இல்லவே இல்லை. அவன் யார், நாம் யார், நமக்கு தலைமை ஏற்பதற்கு அவனுக்கு இந்த யோக்கியதை இருக்கிறது, என்ன அருகதை இருக்கிறது? தொழுகையிலே அத்தஹியாத்து ஓதியதற்கு பின்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் தரூத் இப்ராஹிமிலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ ஸலவாத்து சொல்லுவாயாக என்ற அந்த ஸலவாத்திலே எங்களுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்ன அதே நாவால் மூத்திரம் பெய்ந்து விட்டு கழுவாதவனை எல்லாம் தலைவர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எந்த அளவுக்கு சமுதாயம் வெட்கம் கெட்டு போயிருக்கிறது, மானம் கெட்டு போயிருக்கிறது, ரோஷம் கெட்டு போயிருக்கிறது என்பதை ஒருவரிடம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் சகோதரர்களே, ஏனென்று சொல்ல எந்த அளவுக்கு மனிதன் கொள்கையிலிருந்து கோட்பாட்டிலிருந்து விலகி போயிருக்கிறான். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் நடத்தியது போல குழந்தைகளுக்கு அவர்களுடைய பிஞ்சு வயதிலேயே அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்து, இஸ்லாத்திலே கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்து, அவருடைய அகீதாக்களை கற்றுக் கொடுத்து, இதே பூங்கிலே வளர்க்காத காரணத்தினாலே அவன் வாலிபனாகி வருகிற போது நடிகர்களுக்கு பின்னாலும் அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் போய் நின்று கொண்டு அவர்களை
இறைவன் என்கிறான், அவனை கடவுள் என்கிறான், அவனை வணங்குவதாக சொல்லுகிறான், வணங்கி மகிழ்வதாக சொல்லுகிறான். இந்த அசிங்கங்கள் எல்லாம், இந்த அருவருப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சகோதரர்களே, இஸ்லாத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன, அல்லாஹ்வோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற தொடர்பு என்ன, குர்ஆனோடு இருக்கிற தொடர்பு என்ன என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்தான், அதை அமானிதமாக தந்தான். அதை எப்படி வளர்த்தோம், எப்படி ஆளாக்கினோம், எப்படி வாழ வைத்தோம் என்று அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனை ஓதுவதற்கு நாம் அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறோமா? இன்றைக்குரிய சூழலிலே நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்கிற அவசரத்திலே குழந்தைகளை நாம் என்ன செய்வதில்லை, பள்ளிவாசலுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுவதற்காக நாம் அனுப்புவதில்லை. அதில் நிறைய பேருக்கு குர்ஆன் என்று சொன்னால் என்னவென்றே தெரியாமல் போய்விட்டது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு நபி தோழர் வாழ்வார்கள் என்று எண்ணுகிறோம். அப்படி அல்ல. இப்னு மஸ்ஊத் செலவுக்காக, குடும்ப செலவுக்காக காசு பணமாக கேட்டார், நேரடியாக கேட்காமல் குழந்தைகள் இருக்கிறார்களே, அப்படி அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்காக, அவருடைய திருமண செலவுக்காக ஏதாவது உங்களுக்கு காசு பணங்கள் தர வேண்டும் என்று அரசாங்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு மனிதன் ஒவ்வொரு இரவையும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் அவனுக்கு வறுமை வராது, மிடுமை வராது, ஏழ்மை வராது என்று நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெண் மக்களுக்கு சூரத்துல் வாக்கியாவை ஓதுவதற்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் சூரத்துல் வாக்கியாவை ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள். ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்வார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவான். அப்படி இல்லாமல் சூரத்துல் வாக்கியாவை ஓதுகிற பழக்கத்தை, அந்த வழக்கத்தை அவர்கள் விட்டு விடுவார்களே, ஆனால் அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அவர்களை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள் என்கிற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்படியான சகோதரர்களே, நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறையை ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கை நடைமுறைக்காக, வழிகாட்டுதலாக மட்டும் அல்லாஹ் அனுப்பி வைக்கவில்லை. எப்படி இந்த உலகத்திலே வாழும்போது வறுமை இல்லாமல் வாழுவது, ஏழ்மை இல்லாமல் பின்னால் திரும்பி வருகிற போது அவனுடைய நெற்கொடைகள் கொடுக்கப்பட்டு நடந்து போய்விட்டது. 2-3 நாட்களுக்குள்ளே அல்லாஹ்வுடைய பொறுத்தது அசலில் அவருக்கு கேட்டது. அவன் மரணிக்கிற போது அவருடைய மனைவி குழந்தை உண்டாக இருந்தால், அவனுடைய மரணத்திற்கு பின்னாலே அவனுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால், இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்னால், ஆனால் இத்தனை அம்சங்களும், இத்தனை பரக்கத்துகளும், இத்தனை அபிவிருத்திகளும் குடும்பத்திற்கு வந்துவிடும், சந்தோஷம் நிறைத்துவிடும், மகிழ்ச்சி தாண்டவமாட ஆரம்பித்துவிடும், நிம்மதியாக வாழ்வீர்கள். எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஒரே காரணம், வேறு எங்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், ஒரே கருவி, ஒரே சாதனம் அல் குர்ஆன் ஷரீஃப் மட்டும்தான் என்பதை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருப்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த அதன் பிரகாரம் வாழ்வதற்கு அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல அறிவுரைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த முறைகளையும் விளக்கமாக ஹஜ்ரத் அவர்கள் விளக்கி சொன்னார்கள். எல்லோரும் நல்ல பயனடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்போது ஹஜ்ரத் அவர்களை கௌரவப்படுத்த MS சபீர்தீன் அவர்களை மேடைக்கு, அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர். பிரியாணி சீரணி ரெடி செய்யப்பட்டுள்ளது. சகர் உணவும் செய்யப்பட்டுள்ளது. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் நிலவட்டுமாக. இந்த லைலத்துல் கத்ர் இரவை சிறப்பிக்கும் முகமாக நமது ஜமாத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு பயானுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சாயந்தரம் வந்த மழை இரவு நேரங்களிலே நமக்கு பெரும் உதவியை செய்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு அமைத்த அந்த ஏகவல்ல அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக முதல் நன்றியை அவனுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜமாத்தினுடைய சார்பாக இங்கு அழைக்கப்பட்டு வெளியூர்களில் இருந்து வந்திருந்து சிறப்பு செய்த
நீடூர் பேசிமாம் அவர்களுக்கும், பெண்கள் ஆசாத் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும், மேலும் தென்காசியில் படித்து இங்கே தங்கியிருக்கக்கூடிய பெண் ஆலிமா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊரிலே பிள்ளைகளுக்கு வருட வருடம் கேள்விகளும் பதில்களும் மட்டுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூறாக்கள், அரபியிலே இருக்கக்கூடிய எண்கள் போன்ற மிகவும் கடினமான சில மனப்பாடங்களை மனப்பாடம் செய்து பயான்கள் போன்ற தனியாக மேடைகளில் நின்று பேசக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளை தகுதி வாய்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நமது பெரிய பள்ளி பேசிமாம் மற்றும் சின்னப்பள்ளி பேசிமாம் அவர்களுக்கும், நமது ஊரை சார்ந்த ஓதுராட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதே போல ஜமாத்தாரர்களினுடைய நிர்வாகஸ்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலிலே நோன்பு திறப்பதற்காக நீங்கள் சிறப்பு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒவ்வொரு வீடுகளிலேயும் நோன்பு திறக்கக்கூடிய பள்ளிவாசலிலே, பெரிய பள்ளிவாசலிலே நோன்பு திறப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டு இங்கு சிறப்பான முறையிலே நோன்பு திறப்பதற்கு பள்ளிவாசலுக்கு வந்தால், கூரை நாடு பள்ளிவாசலுக்கு வந்தால் சிறப்பான முறையிலே இருக்கும் என்று அதனை பறைசாற்றிய அனைத்து ஜமாத்தாரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊரிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பேச்சுகளை கேட்டு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். ஊரிலே செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினாலே 2:30 மணி அளவிலே கடந்து போனாலும் கூட இங்கு வந்திருந்து அமர்ந்திருந்து பெரிய அளவிலே ஒத்துழைப்பு தந்த தாய்மார்களுக்கும், இந்த மைக்கு கட்டியிருக்கக்கூடிய பகுதியிலே இந்த பெரிய பள்ளிவாசல் தெருவிலே ஒவ்வொரு வீட்டிலேயும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சகர் நிகழ்ச்சி உடனுக்குடனே போட்டோ எடுத்து வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய நமதூர் சகோதரர்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே பேஸ்புக்கிலே அப்டேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது ஊரை சார்ந்த இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களிலே நாம் நமது ஊரில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளிலே நமது சொந்தங்களான வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எளிதான முறையிலே பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பெரும் உதவி செய்த துபாயிலிருந்து இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும், வெளிநாடுகளிலே வாழக்கூடிய சவுதி மற்றும் குவைத் போன்ற வெளிநாடுகளிலே வாழக்கூடிய சகோதரர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊரினுடைய முசீபத்து நீங்குவதற்காக, இந்த ஊரினுடைய செல்வ செழிப்புகள் மற்றும் செழிப்புகள் வளமிக்க செல்வங்கள் சேர வேண்டும் என்பதற்காக இறுதி 10 நாட்களிலே இந்த ஊருக்காக இர்திகாஃப் இருந்து கொண்டிருக்கக்கூடிய 3 சகோதரர்கள், அண்ணன் மாலிக் அவர்கள், சையது அஹமது அவர்கள், ரியாவுதீன் அவர்களையும் மிக்க இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வரக்கூடிய காலகட்டங்களிலே நமதூர் மதரசாவை சிறந்த முறையிலே இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையிலே சிறந்த முறையிலே நமதூர் மதரசாவை நிர்வகித்து இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலே ஒரு பிள்ளைகளினுடைய இபாதத்து விஷயங்களிலே நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற இயக்கம் கொண்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மழையா இருந்தாலும் இந்த மேடையை அமைத்து உடனேயே ஒலி அமைத்துக் கொடுத்த ஜெமினி ஆடியோ சர்வீஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நமது ஊர் பேசிமாமா அவர்களுக்கு 27 நாளும் குர்ஆன் ஓதி நம்மை கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக
اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انا نسالك ايمانا مستقيما وفضلا دائما ونذرا ورحمه وعلما نافعا وعقلا كاملا وقلبا منبرا وتوفيقا احسانا وتوبه نصوعا وصبرا جميلا واجرا عظيما ولسانا ذاكرا وبدرا صابرا ورزقا واسعا وسعيا مشكورا وذنبا مغفورا وعملا مقبولا ودعاء مستجابا وجنة الفردوس نعيما مستقيما برحمتك يا ارحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.